ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகத்தில் செல்லாத ரூபாய் நோட்டுகளை மாற்ற இன்றும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அது பற்றி கூடுதல் தகவல்கள் அங்கே இருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். இன்றைக்கு அனைத்து வங்கிகளும் மை வைத்து பணம் மாற்றப்படுகிறதா? ஒரு முறை மை வைத்து பணம் மாற்றியவர்கள் அடுத்த முறை பணம் மாற்ற என்ன செய்ய வேண்டும்? அது பற்றி விவரங்களை கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரையில் அதாவது ஒரு பணத்தை மாற்றுபவர்கள் அதாவது மக்கள் 4500 ரூபாய் மாற்றம் செய்யலாம் என்று ரிசர்வ் வங்கி ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று ரிசர்வ் வங்கியில் இன்று காலை முதலே அதிக அளவில் மக்கள் தங்களுடைய இருக்கக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வரிசையில் நின்று வருகிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய அடையாள அட்டையை காண்பித்து ரிசர்வ் வங்கியில் பணம் மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கான மை வைக்கும் பணி இன்று முதல் தொடங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கியினுடைய சென்னை மண்டல அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதற்கான பணிகள் தற்பொழுது துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் இன்று முதல் பணத்தை மாற்றம் செய்ய வருபவர்களுக்கு கையில் அதாவது வலது கையில் அவர்களுடைய ஆட்காட்டி விரலில் மை வைக்கப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரையில் இந்த மை வாங்குவதற்காக மைசூரில் இருக்கக்கூடிய மைசூர் வண்ணப்பூச்சி நிறுவனத்திற்கு தங்களுக்கு மை வேண்டும் என்று டெண்டர் கோரப்பட்டிருந்தாலும் ஆனால் தற்பொழுது வரை அந்த மை கிடைக்கப்படவில்லை. 2-3 நாட்கள் ஆகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 2-3 நாட்களில் ஒரு முறைக்கு மேலாக மக்கள் பணத்தை மாற்றம் செய்வதற்கான வழிவகைகள் இருக்கும் காரணத்தினால் அதனை தவிர்ப்பதற்காக தற்காலிக நடவடிக்கையாக மாநில தேர்தல் ஆணையத்திடம் அவர்களிடம் இருக்கக்கூடிய மை அதாவது அழியா மை தேர்தல் நேரத்தில் வைக்கக்கூடிய அழியாமையை கேட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலுக்காக இருப்பு வைத்திருந்த அந்த மையை ரிசர்வ் வங்கிக்கு வழங்குவதாகவும் அதே போன்று மற்ற வங்கிகளுக்கு அதாவது மாநில தேர்தல் ஆணையத்திடம் கோரக்கூடிய அனைத்து வங்கிகளுக்கும் இதற்கான மைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று முதல் ரிசர்வ் வங்கி இந்த மையை பயன்படுத்தி தங்களிடம் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பணம் மாற்றம் செய்ய வருபவர்களுக்கு மை வைப்பதற்கான அனைத்து நடைமுறையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மை வைக்கும் பணி என்பது ஒரு கவுண்டரில் சென்று மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய்களை மாற்றுவதற்கு பணத்தை கொடுப்பதற்கு முன்னராகவே அவர்களுக்கு மை வைக்கப்படும். அப்பொழுதுதான் அவர்கள் பணம் மாற்றம் செய்வதற்குள் அந்த மையானது காய்ந்துவிடும் என்பதால் இது போன்ற நடைமுறையை பின்பற்றுமாறு ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று மை வைத்து பணம் மாற்றம் செய்யப்படுவோர் மீண்டும் எப்பொழுது தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றம் செய்ய முடியும் என்பது தொடர்பான ஒரு தெளிவான வரைமுறை தற்பொழுது வரை மத்திய ரிசர்வ் வங்கி இருக்கக்கூடிய மண்டல அலுவலகங்களுக்கு பிறப்பிக்கவில்லை. அதன் காரணமாக தங்களிடம் இந்த முறை பணம் மாற்றம் செய்தால் மீண்டும் எப்பொழுது பணம் மாற்றம் செய்ய முடியும் என்பது போன்ற ஒரு தெளிவல்லாத நிலையில் தான் இங்கு இருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகள் இருக்கிறார்கள். எனவே இது மக்களிடையே மிகுந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் தங்களிடம் செலவிற்காக வைத்திருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான வழிமுறைகளை மக்கள் இது போன்று வங்கிகளிலோ அல்லது ரிசர்வ் வங்கி அதே போன்று தபால் நிலையங்கள் மாற்றம் செய்து வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை அதற்கான ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைதான் இருக்கிறது. எனவே இந்த வரையறைகளை உரிய முறையில் ரிசர்வ் வங்கி அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். சிவமாயகுமார். லாவண்யா, ஒரு முறை மை வைத்து பணம் மாற்றியவர்கள் அடுத்த முறை பணம் மாற்ற வேறு சில விதிமுறைகள் தெளிவான அறிவிப்பு எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க. இது பற்றி வங்கிகள் தரப்பில் ஏதாவது உத்தரவாதம் இல்லை ஏதாவது புதிய விதிமுறைகள் எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? பணத்தை மாற்றம் செய்ய வங்கிகளுக்கு வருவோருக்கு 4500 ரூபாய் வரை மாற்றம் செய்பவர்களுக்கு வலது கையின் ஆள்காட்டி விரல் மை வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றிலிருந்து அந்த நடைமுறை சில வங்கிகளில் தன்னிச்சையாக தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் வங்கிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தன்னிச்சையாக வெளியில் கிடைக்கக்கூடிய இன்எடிபிள் அதாவது அழியா மையை வாங்கி அவர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் அதாவது ஒரு முறை பணம் மாற்றம் செய்த வாடிக்கையாளர்கள் மீண்டும் எப்பொழுது பணம் மாற்றம் செய்யலாம் என்பது போன்ற ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே இதற்கான அதாவது வருகிற 24ஆம் தேதி அன்று இதற்கான ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தங்களிடம் இருக்கக்கூடிய அதாவது இந்த அறிவிப்பானது கடந்த 8ஆம் தேதி நடைமுறை அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதியிலிருந்து தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை மக்கள் மாற்றம் செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது 4500 ரூபாய் என்று உயர்த்தப்பட்டு இருந்தாலும் எப்பொழுது வரை இந்த 4500 ரூபாய்க்கான அந்த அழியா மையை வைத்து அவர்கள் பணம் மாற்றலாம் என்பது தொடர்பான ஒரு தெளிவில்லாத நிலைதான் தற்பொழுது வரை இருக்கிறது. எனவே இதற்கான உரிய விளக்கம் வருகிற 24ஆம் தேதி மத்திய பொருளாதாரத்துறை செயலாளர் வெளியிடுவார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதுவரையில் இருக்கக்கூடிய நடைமுறையாக மை வைக்கக்கூடிய நபர்களுக்கு மீண்டும் பணம் மாற்றுவதற்கான நடைமுறை எந்த வங்கிகளும் செயல்படுத்தவில்லை. எனவே ஒரு முறை மை வைத்த நபர் மீண்டும் எப்பொழுது மாற்றம் செய்யலாம் என்பது தொடர்பான ஒரு மத்திய அரசின் விளக்கத்தை அனைத்து வங்கிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. சிவமாயகுமார்.
லாவண்யா, தங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.